தாவேகா தான் எடுத்து வைத்த முதல் அடியே தமிழ்நாட்டு மக்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. தமிழக மக்கள் யார் வேண்டாமென நினைத்து தோற்கடித்தார்களோ அவர்களுடனே விஜய் கூட்டணி வைத்திருப்பது உலகெங்கும் வாழும் தமிழக மக்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. திராவிட கட்சிகளும் வேண்டாம், தேசியவாத கட்சிகளும் வேண்டாம், தமிழனை ஒரு தமிழன்தான் ஆள வேண்டுமென நினைத்தார்களோ அதையெல்லாம் திரு விஜய் அவர்கள் உதறி தள்ளிவிட்டதாக மக்கள் புலம்ப ஆரம்பித்து விட்டனர். மேலும் தவறு செய்யும் அரசியல்வாதிகள் எல்லாம் அடிக்கடி ஒரு வசனம் சொல்லுவார்கள். அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை என ஒரு வசனத்தை கூறுவார்கள். அதே ஏமாற்று வசனத்தை தான் விஜயும் கூறுகிறார். திரை கவர்ச்சியில் மயங்கி கிடக்கும் இளம் தலைமுறைகளே, சிந்தியுங்கள். மக்களுக்கான அரசியல் என்று கூறிக்கொண்டு ஒரு இனத்தையே அழிப்பதற்கு துணை போன, அதுவும் தமிழ் இனத்தை அழிப்பதற்கு துணை போன ஒரு தேசிய கட்சியோடு கூட்டணி வைப்பதுதான் மக்களுக்கான அரசியலா? தலைவன் என்பவன் தான் கொண்ட கொள்கையில் இறுதி வரை உறுதியாக இருப்பவன்தான். புரட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரை அரசியலில் தன் ரோல் மாடலாக மக்களிடத்தில் சித்தரிக்கும் நீங்கள் அவரை போல் சுயமாக ஒரு முடிவெடுத்துக் கொண்ட கொள்கையில் உறுதியாக இல்லாமல் போனது ஏன்? சுற்றி இருப்பவர்களை நம்பி அரசியல் செய்யாமல் சுயமாக முடிவெடுத்து உங்களை நம்பி வாக்களித்த மக்களையும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்தால் தமிழகம் சிறப்பாக இருக்கும்.